எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு அர்த்தம் அறிந்து கொள்ள போகும் வேதாகம வார்த்தை ஆனம். இவ்வார்த்தைக்கான வேதாகம வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் 6 வசனம் 19. உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையிலே வைத்து ஆனத்தை ஒரு கிண்ணத்திலே வார்த்து. ஆனம் என்றால் குழம்பு என்று அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை மீதியானரின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அந்நாட்களில் கிதியோன் என்பவன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் போரடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று இஸ்ரவேலின் அவல நிலையை முறையிட்ட கிதியோனிடம் கூறினார். கர்த்தர், நான் உன்னுடனே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல் நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார். அப்பொழுது கிதியோன் கர்த்தருடைய தூதனானவரை நோக்கி, என்னோடே பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லி, என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். உடனே கிதியோன் அப்பங்களை ஒரு கூடையிலே வைத்து ஆனத்தை, அதாவது குழம்பை ஒரு கிண்ணத்திலே வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். கர்த்தர் அந்த காணிக்கைகளை அங்கீகரித்து கிதியோனை கொண்டு இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு தப்புவித்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.